சிஎஸ்கே வேரியன்ஸ் எல்லாம் இப்ப வெறியாயி தெருவா வெறி நாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்படுறேன். வயிறு முட்டை பீர் குடிச்சதுனால உச்சா போறதுக்கு இடம் கேட்கறேன். எங்க நான் உச்சா போறதுக்கு என்ன ஒரு டீ செலவுக்கு ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் வாங்கிட்டு தம்பி, நீங்க நல்லா இருப்பீங்க. டிக்கெட் ஐபிஎல் சிஎஸ்கே மேட்ச் டிக்கெட் கையில் இருக்கியா? வாங்க 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 வாங்கயா. தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. என்னடா அது, எந்த நாயுமே வந்து தொலை மாட்டேங்கிறானுங்களே, விட்டுனா அடிச்சு புடிச்சு ஒடியாந்துருவானுங்களே. வந்த உடனே டிக்கெட் கொடுங்க. என்ன தம்பி பீலிங்கி? போன தரம் ஒவ்வொரு டிக்கெட்டையும் 40,000 ரூபாய்க்கு வித்தையா. அப்பாடா. ஆனா ஒரு அதை நம்பி நான் வந்து வீடெல்லாம் கட்டுறதுக்கெல்லாம் மண்ணு ஜல்லி கம்பி எல்லாம் பேசி வச்சிருக்கிறேன். என்ன ஒண்ணுது இல்ல, என்ன ஒருத்தனை வந்து வாங்கி தொலை மாட்டேங்கிறானுங்களே. அட வாங்கப்பா, அங்க என்னடாது, அட வாங்க. என்ன காரணமா இருக்கும் புரிய மாட்டேங்குது. தம்பிங்களா வாங்க தம்பிங்களா. ஓ, நானே போய் கிரிக்கெட் விளையாட போறேயா? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். என்னது கிரிக்கெட் விளையாட போறீங்களா? அப்ப இது என்னமா, நானே கிரிக்கெட் விளையாண்டு இந்த ஐபிஎல் டீம்ல சிஎஸ்கேல ஒரு மெம்பர் அந்த வந்து ஒருத்த வந்திருக்கான் பாரு, சின்ன பையன் 14 வயசு பையன், அந்த ராஜஸ்தான் டீம்ல அவ மாதிரி நான் ஆயி சுடுகாட்டு சொல்லியாச்சா? அந்த ஐபிஎல் டீம் சிஎஸ்கே டீம்ல ஒவ்வொருத்தையும் விடாம நாங்க வந்து ஜெயிக்கிறோம். குமார் சொல்லுங்க, யார் இவரு? அடிச்சு தோரத்த போறையா? நாங்க வந்துதான் சிஎஸ்கே மேட்சே தைக்கணும். உன் டிக்கெட் என்னையா பண்றோம்? சும்மா கொடுத்த கூட டிக்கெட் அது தெரியுமா உனக்கு? என்னையா விளையாடுறானு? உன் டிக்கெட் வேணாம், ஒண்ணு வேணாம், இதெல்லாம் ஒரு மேட்ச். என்ன காரணம்? யோ, உங்களையெல்லாம் நம்பிதாயா டிக்கெட் வந்து அவன்கிட்டையும் 1 ரூபா 2 ரூபாவா சேர்த்தி கொடுத்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறேன். அப்புறம் உங்களை நம்பி வாங்கிட்டு வந்து நான் ஊடு கட்டலாம்னு எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்படி டிக்கெட் வாங்கலின்னா எப்படியா? போற போக்கு பார்த்தா டிக்கெட்டு கை காசும் போயிட மாட்டிருக்குதே. அண்ணே அண்ணே, வயிறு முட்டை பீர் குடிச்சதுனால உச்சா போறதுக்கு இடம் கேட்கிறேன். எங்க நான் உச்சா போறதுக்கு இடம்? உச்சா போறதுக்கு எங்கயா? ஏண்டா உச்சா போறதுக்கெல்லாம் வந்து எங்க இடம் கேட்பீங்க? டிக்கெட் விற்கிற நேரத்துல. ஐயோ, ஒரு ஜோடி வருது. வாங்க வாங்க வாங்க. என்னது, தியேட்டருக்கு போறீங்களா? அதுக்கு ஏன் இங்க வந்தீங்க? அப்படி போய் தொலைய வேண்டியதானே தலையெழுத்து. ஐயோ, இப்போ போற போக்கு பார்த்தா இறக்குற டிக்கெட்டு கை முதல்ல வரலினாலும் போகுது. ஒரு டீ செலவுக்காவது நானும் ஒரு 2 மணி நேரமா கத்திக்கிட்டு இருக்கிறேன். ஒருத்தர் வந்து வாங்க மாட்டேங்கிறானுங்களே. எப்பா தோனி, எப்பா ஐபிஎல் இந்த டீம் மேனேஜ்மெண்ட், எப்ப இந்த சிஎஸ்கேவுக்கு ஏதாவது ஒரு டீம் மெம்பர்ஸ் ஆவது மாத்தி விட்டு வர்ற மேட்ச்லயாவது ஜெயிக்க வைங்கப்பா. தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஏப்பா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? டீ செலவு கூட போன தடவை 40,000 30,000 வாங்கிட்டு போனாங்க. பதறி அடிச்சு வந்தானுங்கயா. ஃபேன்ஸ் சிஎஸ்கே வேரியன்ஸ் எல்லாம் இப்ப வெறியாயி தெருவா வெறி நாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்படுறேன். சிஎஸ்கே ஜெயிச்சிருச்சு, தோனி 200 300 அடிச்சிட்டாரு. சிஎஸ்கே ஜெயிச்சிருச்சு, கப்பு எங்களுக்கு தான். இந்த டிக்கெட்டையும் ஒத்து வாங்க முடியலையே, என்ன பண்றது? ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஐயோ, தம்பி நீங்க வந்து காசு ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஒரு டீ செலவுக்கு ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போங்க தம்பி, நீங்க நல்லா இருப்பீங்க. தொண்டை தண்ணில தீந்து போச்சு, ஒரு டீயாவது குடிச்சுக்கிறேன். அந்த ஐபிஎல் சிஎஸ்கேக்கு 10 ரூபாயெல்லாம் அதிகம். 10 ரூபா ஒர்த்தே இல்லப்பா, நீ வேற. இருந்தாலும் 10 ரூபா சந்தேகம்தான். 10 ரூபாய்க்கு சந்தேகமா? அப்ப எவ்வளவுதான் கூட சும்மா தருவீங்களா? சும்மாவா? சரி தம்பி, ஒரு 1 ரூபாயாவது கொடு தம்பி. நான் ஏதாவது ஒரு கடலை முட்டாயாவது வாங்கி போட்டுக்கிட்டு நான் அந்த வகையில ஓடி போயிடுறேன். 1 ரூபாயும் மாத்திக்க மாட்டியா? அப்ப இந்த டிக்கெட்டாவது ஒன்னாவது. இந்த பொழப்ப நினைச்சையோ, என்னோட வயிற்றுச்சல் சும்மா இருக்காதையா. உங்க டீமு நீங்கெல்லாம் இந்த போங்க. எல்லாருமே திருடங்கதான்.